சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ போய் வேலை பார்க்குற ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு லீவு முடிஞ்சு திரும்பி வேலைக்கு கிளம்புறப்ப பேசாமல் சொந்த ஊர்லேயே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாமான்னு நினைக்காத ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஊருக்கு கிளம்புறப்ப அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டின்னு யாராச்சும் ஒரு ஆள் நீ போ வேணாம்ப்பா இங்கேயே இருந்துரு நம்ம கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. ஆனால் அது வெறும் ஏக்கமாக மட்டுமே இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் வழி அனுப்ப வர 1000 குடும்பங்கள் அழுகையோடு நின்றுட்டு கவலைப்படுவாங்க. ஆனால் அந்த கவலையையும் தாண்டி கடனும் கடமையும் வேலைக்கு வான்னு சொல்லி மனசை கல்லாக்கிக்கிட்டு வேலைக்கு போய் அடுத்த லீவு எப்பன்னு நாட்களை என்றதுலேயே காலங்கள் கழிஞ்சு. இனிமேலாச்சு யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வேலை பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கேன்னு சொல்லாமல் நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். அப்போ தெரியும் அவங்க பாவப்பட்ட ஜென்மம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டா